வைத்து ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த தெய்வம் இன்றைக்கு உள்ள சமா காலங்களிலும் நம்முடைய தெய்வம் மரண பரியந்த நம்மளை நடத்தினார். அல்லேலூயா. இந்த நாளிலேயும் அந்த சமூகத்தில் நம்முடைய கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. அவர் அதிசயமான தெய்வம். அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. மோசேயை பார்த்து சொன்னார், சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நாம் விசேஷித்தவர்கள். மோசே கர்த்தரை கேட்கிறான், நாம் எதனால் விசேஷமானவர்கள்? நீர் எங்களோடு கூட வருவதனால் அல்லவா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட வந்திருக்கிறார். இதுவரைக்கும் நம்முடைய வழிகளுக்கு வந்த ஆண்டவர், மரண புரிந்து நம்மை நடக்க வல்லமை உள்ளவர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் என் ஜனங்களை என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை நான் மகிழப்படுவேன் என்று சொல்லியிருக்கிற என் ஆண்டவர். அல்லேலூயா. ஓய்வு நாள்தோறும் தேவாலயத்தில் அற்புதம் செய்த ஆண்டவர். ஓய்வு நாளில் ஒரு சொந்த வேலையை செய்யாதபடிக்கு ஒரு கால்களை விளக்குவாயாக. இந்த நாளை மகிமையான நாள் என்று எண்ணுவாயாக. யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தினால் நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ரிஹபலா யாத்தோரோ ரிதங்கா ரபா ரிதக்கா ரபா ஷிக்கரபுலினமா ரிதந்தலோ ரகந்தி ரபோ ஷிக்கரபுலிதலவரமனமா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருந்து தேவனுடைய ஆலயத்தில் தன்னுடைய வஸ்திர தொங்கலினால் நிரப்பி இருக்கிற என் ஆண்டவர். இந்த காலை வேளையிலே இந்த வஸ்திர தொங்கலுக்கு ஒப்பனையான உங்க மகிமையினால், உடைய கணக்கினால், உடைய சமாதான சந்தோஷத்தினால், உடைய திவ்ய பிரசனத்தினால், வாழாக்காமல் தலையாக்குகிற கீழாக்காமல் மேலாக்குகிற உடைய மகத்துவத்தினால் அற்புதங்களை எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய அற்புதத்தை வெளிப்படுத்தத்தக்கதாக, அதிசயத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு அதிசயம் விளங்கத்தக்கதாக. அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேலாக மனம் திரும்புதலின் அந்த எண்ணத்தினால பரிசுத்த ஆவியானவர் ஆலயத்தை மூடுவீராக. ஆமாண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் சபையில ஏற்படட்டும். கர்த்தருக்கு விரோதமான பாவத்தில் இருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கமுடையவர்களாய் மாறட்டும் ராஜா, மாறட்டும் ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்புவதனால் தானே பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல்கள், கோல் சொல்லுதல்கள், இருமாப்பு, கலக்கங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறானே. இப்பேற்பட்ட பொல்லாத நடக்கையிலிருந்து சபை விடுதலை ஆகட்டும். மனம் திரும்பட்டும் ராஜா, மனம் திரும்பட்டும் ராஜா, மனம் திரும்பட்டும். மணவாளனுக்கு ஏற்ற, இயேசுவுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாய் இந்த சபை மாறுவதாக. நேரநிலை காண்கிற பிள்ளைகள் கிறிஸ்து இயேசுவுக்கு ஏற்ற. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 18ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல, அல்லேலூயா, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னது போல
இந்த சபைக்கு வருகிற பிள்ளைகள், வேலையிலே கவனிக்கிற பிள்ளைகள், உலகமெங்கும் இந்த ஓய்வு நாளிலே ஆராதனை நடத்துகிற ஒவ்வொரு தேவாலயங்களில் இருக்கிற விசுவாசிகள், ஆண்டவரே, உத்தம புருஷனான இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டியாய் மாற நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். பாடும் போது, ஆண்டவரை, கர்த்தரை ஆராதிக்கும் போது, ஆண்டவரை, ஸ்தோத்திரப்பா, சாட்சி நேரத்திலே, காணிக்கை நேரத்திலே, தேவ செய்தி நேரத்திலே கர்த்தர் மகிமைப்படுகிறாங்க. நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், எங்களுக்கு தந்திருக்கிற கடமையை மட்டும் நாம் செய்வதற்கு இருக்கிறோம். எல்லா மகிமை, கன, துதி, ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே சொந்தமானது. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரே ஒரு பாடலை நான் பாடுகிறேன். அதற்கு பின்பு நம்முடைய பிள்ளைகள் அல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். அவர்களோடு இணைந்து நாமும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அல்லேலூயா. ஜெபத்தோட ஜெயக்கிரங்கள் பாடல் புத்தகத்திலே 120வது பாடல். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர், எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி எனக்கு சொந்தம் கிடையாது. அல்லேலூயா. இந்த பூமி நமக்கு சொந்தமே கிடையாது. அல்லேலூயா, ஆமென். நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மைக்கு கீழே போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஜெபத்தோட பாடல் புத்தகத்திலே 120வது பாடல். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. சொல்லுமா, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒவ்வொரு போகாமலே வர வேண்டும் தப்பாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. நாம் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இயேசுவே இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. ஆமென்.
இயேசு எல்லாம் இயேசு. நல்ல சத்தமா கரகட்டி எல்லாம் இயேசு. அந்தகார இருளி நின்று ஆச்சரிய ஒளிக்காலை பார் இயேசு. அந்தகார இருளி நின்று அவருடைய இரத்தத்தினால் அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார், இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். நான் இயேசுவால் எதுவும் இல்ல இப்போ நீ சொந்தமல்ல, எனக்கென்று எதுவும் இல்ல இப்போ நீ சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு 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 எல்லாம் இயேசு இயேசு. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன் இயேசுவுக்காக, நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசுவை அறிகின்ற தாகத்தினால், இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் நான் எல்லாமே இழந்து விட்டேன், நான் எல்லாமே இழந்து விட்டேன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே. எனக்கென்று எதுவும் இல்ல இப்போ நீ சொந்தமல்ல, எனக்கென்று எதுவும் இல்ல இப்போ நீ. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு 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 எல்லாம் இயேசு 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 எல்லாம் இயேசு இயேசு. பாடுகள் அனுபவிப்பேன், பரலோக தேவனுக்காய் முறுமுறுக்கவே மாட்டேன். பாடுகள் அனுபவிப்பேன், பரலோக கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் நான் கலிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன், நான் மகிழ்ந்திருப்பேன். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் ஆமென், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல இப்போ நீ சொந்தமல்ல, எனக்கென்று எதுவும் இல்ல இப்போ நீ சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு 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 எல்லாம் இயேசு. பின்னானவை மறந்தேன், முன்னானதை நாடினேன். பின்னானதை மறந்தேன், முன்னானதை நாடினேன். என்னேற்ற தருகின்ற பரிசுக்காக, என்னேற்ற தருகின்ற நான் லக்கை நோக்கி தொடருகிறேன், நான் லக்கை நோக்கி தொடருகிறேன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல இப்போ நீ சொந்தமல்ல, எனக்கென்று எதுவும் இல்ல இப்போ நீ சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு 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 எல்லாம் இயேசு இயேசு இயேசு. நீதியை விரும்புகிறேன், அக்கிரமத்தை வெறுக்கின்ற சுலபமா. நீதியை அக்கிரமத்தை வெறு ஆனந்த தைல அபிஷேகத்தால், ஆனந்த தைல அபிஷேகத்தால் நான் அனுதினம் நிரம்புகிறேன், நான் அனுதினம் புகிறேன். நான்
இரத்தத்தாலே கழுவப்பட்டவன் நான் இயேசுவாலே. அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போது சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போது சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. இந்த பூமியில நமக்கு எல்லாமே இயேசு தான். பரலோகம் போனாலும் இயேசு தான். இயேசு இல்லாம பரலோகம் போக முடியாது. இயேசு இல்லாம இந்த பூமியிலையும் ஒழுங்கா நிம்மதியா வாழவும். ஆமென். எப்ப நமக்கு உண்மையான நிம்மதி வருது தெரியுமா? இயேசுவை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆகும். அதுதான் பரலோகம் எதிர்பார்க்கிற ஃபர்ஸ்ட் பிளஸிங். ஹல்லேலூயா. அடுத்து இன்மைக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எதுக்கு கையில் வச்சுக்கிறீங்க? சும்மா வேடிக்கை பார்க்கா? என் கூட ட்ரூத் கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. வாங்க செப்போம். கீர்த்தி வாங்க. கம் பப்பர் கமன் சீக்கிரம் வாங்க. ஒடியா பாஸ்ட் சேர்ந்து போறோம். சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. என்ன பப்பர் சீக்கிரம் 1 2 3 பக்கத்தில் நைட்டு பக்கத்தில் வச்சுக்கலாம். தூரம் ஆன் பண்ண மைக்கு எதுனா பாடுங்க. ஸ்டார்ட். சீக்கிரம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, முந்தைய என்னை நீ கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, முந்தைய என்னை நீ கைவிடல. திருக்கையால் நான் கடந்து வந்தேன், திருக்கைவாரங்கள் எனக்கு வந்தேன். திருக்கையால் நான் கடந்து வந்தேன், திருக்கைவாரங்கள் எனக்கு வந்தேன்.
அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி வரும்போது நமக்கு வெட்கமே கிடையாது. அல்லேலூயா. வெட்கம் என்ன? மற்றவங்களை பார்த்து கூச்சப்படுறதுக்கு வெட்கம், அது வேற. வெட்கம் தெரியுமா? அவமானம். இன்னொருத்தங்க முன்னால நீங்க தலை குனிய மாட்டீங்க ஏசப்பா போகும்போது. அல்லேலூயா. சங்கீதக்காரனே தாவீது சொல்கிறான், கர்த்தர் எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எல்லையால் அபிஷேகம் பண்ணுது. என் சத்துருக்களுக்கு முன்னே எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படு. பந்தினா என்ன தெரியுமா? விருந்து. அல்லேலூயா. பந்தினா விருந்து. உங்க சத்துருக்களுக்கு முன்னே நீங்க உங்களை ஆண்டவர் எப்பவும் விருந்து கொண்டாட வைப்பாங்க. கைதைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. உங்களை யார் அசிங்கமா பார்த்தாங்க, உங்களை யாரு முன்னுக்கு வர வேண்டாம்னு பார்த்தாங்க, யாருக்கு முன்னே நீங்க நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டாங்க, உங்களுக்கு வேலை கிடைக்க கூடாதுன்னு யாரும் ஆசைப்பட்டாங்க, நீங்க வீடு கட்டக்கூடாதுன்னு யாரும் ஆசைப்பட்டாங்க, இப்படிலாம் கூட ஆசைப்படுறவங்க இருக்கிறாங்களா உலகத்துல? தாவீது இருந்தாங்களாம். ஆனா தாவீது கர்த்தரை நம்பின போது சத்துருக்களுக்கு முன்னே அவனுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவன் தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணி அவன் பாத்திரத்தை நிரம்பி வழிய வச்சார். அல்லேலூயா. கைதிட்டு கதை காட்டி சொல்லுவோமா? ஏசப்பாவை நம்ம நம்பும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் அந்த வெட்கம், அந்த நிந்தனைகள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொன்னார், யாக்கோபே உன் முகம் செத்து போவதில்லை, யாக்கோபே உன் முகத்தில் வடிகிற கண்ணீரை கர்த்தர் தாமே துடைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஏசப்பா நம்பி நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வாங்க கிரேஸ் ராதா வாங்க. சீக்கிரம் வாங்க. அப்படியே சீக்கிரம் வாங்க. எங்களுக்குள்ளே வாசி செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் முசித்தம் போல் நடத்தி செல்லுமையா அப்படின்ற பாட்டு. ஜெபத்தோடு ஜெயகீதங்கள் 165வது பாடல். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் முசித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் முசித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே,
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கணைகள் வெறுத்து நிற்க பலன் வேண்டுமே எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கணைகள் வெறுத்து நிற்க பலன் வேண்டுமே உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா அல்லேலூயா அல்லேலூயா. யாருக்கெல்லாம் கை இருக்குது நீங்க கை தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீபோர்டை விட உங்க கை தான் நல்ல எஃபெக்ட். ஆமே கை தட்டி எனக்கு எஸ்ரா புஸ்தகம் நெகேமியா புஸ்தகம் தியானிக்கும் போது அவங்க ஆரவாரிச்சாங்களாம். ஆரவாரம்னா என்ன? ஏன்னா 70 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு இமோஷனம் கிடைச்ச மாதிரி இருந்தது. 70 வருஷம் அடிமையா இருந்தாங்க பாபிலோன்ல. தேவனுடைய ஆலயத்துல ஆராதிக்கும் போது அழுகுறாங்க. ஒரு பக்கம் கைதட்டுதுங்க, ஒரு பக்கம் அழுகுங்க. என்ன அர்த்தம் இருக்கு? அதான் ஆனந்த களிப்பு. அல்லேலூயா. ஆமென். வாங்க முந்தாச்சி வாங்க. அடுத்து பூச்சி நிசி. ஓகே கமா சீக்கிரம். சீக்கிரம் கமான். காவியாவா அக்கா கூட வீடு. நீ சேர்க்க பாரு. சீக்கிரம் சீக்கிரம். அது நல்ல கைதட்டணும் சரிங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடல் பாடுகிற பிள்ளைங்கள் கூட கர்த்தருக்கு தேங்க்ஸ் பண்ற பாடல் வாக்குத்தத்தம் நிறைந்த அந்த வார்த்தைகளை பாடும். ஆமென். 1 2 3 ஸ்டார்ட். உதவி வரும் ஏன் அப்படி போயிட்டாங்க? நடுவுல வா. பார்க்கின்றேன் வானம் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன் வானம் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நாங்கள் தள்ளாட விடமாட்டார் காக்கும் தேவன் உலகமலர். நாங்கள் தள்ளாட விடமாட்டார் காக்கும் தேவன் உலகமலர். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்கமாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்கமாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன்.
அல்லேலூயா. ஆமென். கல்பனா முடியுமா? கல்பனா முடியுமா? பிள்ளைங்க விடுவாங்களா? பாடுறியா? ஓகே, கமல் மிஸ் இட்டு. அதை பிடிச்ச இதே வரல அவங்களுக்கு. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவவீதின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவவீதின்
ஹalleluya. கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹalleluya. எல்லாம் அப்படியே எழுந்து நின்று நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்தியாவும் ஆட்சியும் சோசியலிஸ்ட் நடத்துவாங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். எல்லாம் எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எளிமை நின்றுங்கன்னு சொன்ன உடனே கண்களை மூடி பாடுறதுக்கு நம்ம ஆயத்தமாயிடும். கர்த்தர் செஞ்ச நன்மையெல்லாம் நம்ம நினைச்சு அவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சோம். மீன் குட்டிகளுக்கு நீந்துறதுக்கு மீன் கற்றுக் கொடுக்கறதுலாம் கிடையாது, நானாவே கற்றுக்கொள்ளும். உங்களுக்கு இயேசு நன்மை செய்திருக்கும் போது நீ நன்றி சொல்லணும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கே தெரியும் இயேசப்ப என்ன நன்மை செஞ்சிருக்கிறார். கண்களை மூடி இயேசப்ப உங்களுக்கு செஞ்ச நன்மையெல்லாம் வாய்களை பிறகு அறிக்கை செய்வோமா? தாவீது சொல்லுகிறான், கர்த்தருக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஏன் நாம் அவரை கர்த்தரை துதிக்க வேண்டும், ஏன் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். யோசியா ராஜா உடன்படிக்கை புத்தகம் நியாயப்பிரமாண புத்தகம் கிடைத்த போது அதை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து, என் ஜனங்கள் பெரிதான பொல்லாப்புகள் இருக்கிறார்கள், இதில் சொல்லப்பட்ட அந்த வசனத்திற்கு ஏதுவாய் பார்த்தால் கர்த்தருடைய கோபம் தேசத்தின் மேல் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லி தன் வஸ்திரங்களை கிழித்து அழுகிறான். எனவே உள்தாளர் என்கிற தீர்க்கதரிசியை சந்திக்கும்படி அனுப்புகிறான். இந்த வசனத்தை மீறி நடந்தால் இப்படிப்பட்ட பெரிய பொல்லாப்பு தேசத்திலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்கும் போது உள்தாள் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், எழுதப்பட்ட அழிவு நிச்சயமாய் நிறைவேறும், வருகிற அழிவு நிச்சயமாய் நிறைவேறும். ஆனாலும் இந்த வார்த்தையை கேட்டபோது நீ மனம் நொந்து உன் வஸ்திரங்களை கிழித்து அழுதபடியினால் இந்த அழிவை நீ சந்திப்பது இல்லை. நீ சமாதானமாய் உன் தேவனிடத்தில் பிரவேசிப்பாய். ஒரு காலத்திற்கு பின்பு இது வரும். பிள்ளைகளை யார் வசனத்துக்கு நடுங்கி அழுகிறார்களோ அவங்களை கர்த்தர் பொல்லாப்புக்கு விளக்குகிறார். மூணாவது ஆள வந்தாலும் சரி உன்னை ஒன்று தொடாது. எப்ப தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய வசனத்திற்கு முன்னே நடுங்குகிற பயம். நெகேமியா ஜனங்கள் தவறு செய்தது அறிந்த போது அந்த தவறை சுட்டி காட்டி அவன் அள வைத்தான், ஜனங்களை மன்னிப்பு கேட்க வைத்தான். ஏசப்பா அதிகமா விரும்புகிற அற்புதம் என்ன தெரியுமா? செத்தவன் உயிரோடு எழுப்புகிறத விட, உனக்கு சரீர சுகம் கிடைக்கிறத விட ஏசப்பா அதிகமாய் சந்தோஷப்படுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறாயே, அதுதான் என் ஆண்டவரை அதிகமாய் மெச்சிக்கொள்ள வைக்கும். ஒப்பு கொடுப்பியா? ஆண்டவரோடு கூட பேசுவியா? அவரோடு நன்மை செஞ்சிருக்கிறார், அவருக்கு நீ நன்றி சொல்லணும். ஆண்டவரோடு நீ எழுப்பி நில்லு என்று ஆராதனை நேரத்தில் சொன்ன உடனே உன் கண்கள் தானாகவே மூடப்பட்டு விட வேண்டும். வெளியில போறது உள்ள போறதுன்னா நீ கத்தல அசட்டப்படுகிறது சமம். உன் பிள்ளைங்க ஓட்ட இருந்துதான் சில விஷயத்தை கத்துக்கிடுவாங்க ஆராதிக்கும் போது. நீ ஏன் கண்ணத்திறது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா பாஸ்டர் சொல்றது எங்க அம்மா அப்பாவே கேட்கல அப்படி சொல்லி அது அப்படிதான் தலைகளை மாறும். உன் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான பெற்றோராய், முன்மாதிரியான தகப்பனாய், முன்மாதிரியான ஒரு நபராய் நீ மாறணும். உன்னை பார்த்தோன்னே ஓ எதிர்ச்சிட்டு உடனே அம்மா கண்ணை மூடினாங்க, அப்பா கண்ணை மூடினாரு, நம்மளும் மூடணும். நீ வேண்டாதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உன் பிள்ளைய அதே மாதிரி தான் தலைகீழ வளரும். ஆண்டோடைய ஆசீர்வாதத்துக்கு அது புறமே தள்ளப்படும். உன் கையில தான் இருக்குது எல்லாம். கண்களை மூடி தெய்வ பயத்தோடு கூட ஆண்டவரோடு பேசுவோமா? ஹல்லேலூயா. Thank you.
Hallelujah. கண்ணை மூடி தான் பாடணும், வேடிக்கை பார்த்துட்டு பாட முடியாது. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி பாடலாமா? இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
அவருடைய கிருபை இன்னைக்கு இல்லைன்னா நம்ம யாருமே இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். அவருடைய கிருபை இருந்ததுனால தான் நம்ம ஒரு குடும்பமா சேர்ந்து ஆராதிக்க தேவன் நம்ம கிருபை தந்திருக்காரு. அப்படியே எல்லாம் கரங்களை தட்டி கிருபையாலேயே எங்களுக்கு கடலை பண்ணலாம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை, 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 கிருபை,
வாழ்க்கை வெறுமையாயிரு அறியாமல் தான் அந்த படகில இயேசுவை ஏற்றினார். அது சீமோனுடைய படகாயிருந்தது. நீயோ இயேசுக்கு இடம் கொடுத்துப்பார். அந்த நிறைவை நீ சந்திப்பார். அந்த வேதனை உன்னை விட்டு விலகும். பொறாமைகள் உன்னை விட்டு விலகும். எரிச்சல்கள் உன்னை விட்டு விலகும். உன் துக்க முகம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்க நாட்கள் சந்தோஷமாய் மாறும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆசீர்வாதம் வேண்டாமோ? ஒரு சிலருக்கு முழங்கால நிற்க காணலாம். ஒரு உலக எஜமான நிற்க வச்சு நம்ம கீழே உட்கார்ந்து கிடையாது. இயேசுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். தினம் தினம் வந்து நம்ம தேவாலயத்தில் நிற்கல. வாரத்துல ஒரு முறை தான் தேவ சமூகத்தில் ஆராதிக்க வரணும். அது நல்ல வீடுகளில் தான் கத்தரை ஆராதிக்கணும். அதனாலதான் உங்களுக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்றோம். அதனால உண்மையா ஆராதிங்கன்னு சொல்றோம். வரதே வாரத்துல ஒரு நாள். அதை உண்மையா ஆராதிக்க வேண்டாம். கீழ்ப்படிய வேண்டாம். நீங்க பாஸ் பண்ணி வார்த்தைக்கு கீழ்ப்படியாம லேட்டா வரும்போது ஒரு பிள்ளைங்க அதை கவனிப்பாங்க. எங்க அம்மா அப்பாவே பாஸ் வார்த்தை கீழ்ப்படியல, நாயே கீழ்ப்படியணும். இதை கர்த்தர் கவனித்து கொண்டே இருப்பார். ஆசீர்வாதத்தை விட்டு உன் குடும்பத்தை புறமே தள்ளி வைப்பார். அது உன் கையில தான் இருக்கு. நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துல தவறுகிற காரியம் என் ஆண்டு சொன்ன கொஞ்சத்தில் உண்மை உள்ளது, கொஞ்சத்துல கீழ்ப்படுகிறது. ஏசாவுடைய அசட்டைத்தனம் அவனை இல்லாமலே ஆக்கிவிட்டான். அவன் பிடித்து கண்ணீர் விட்டு கதறின போது கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. இந்த இடத்துக்கு நீ வரப்போகிறாயா? உன் பிள்ளைங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உன்னுடைய கேரக்டர் உன் பிள்ளைங்க பார்ப்பாங்க. பாஸ்டர் வாரம் சொல்றாரு, எங்க அப்பா லேட்டா தான் வர்றாரு. பாஸ்டர் வாரம் சொல்றாரு, எங்க அம்மா லேட்டா தான் வர்றாங்க. பாஸ்டர் முழங்கால நின்று எங்க அம்மா உட்கார்ந்துக்கிறாங்க, எங்க அப்பா உட்கார்ந்துக்கிறாரு. ஆராதிக்கிறதுக்கே கிடையாது. உன் பிள்ளைங்க பார்ப்பாங்க. உன் பிள்ளைங்களுக்கு தவறை கற்றுக் கொடுக்கிறாய் உன்னை அறியாமலே. என்னைக்கு தெரியுமா? உன் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை விட்டு புறமே நிற்கும் போது கண்ணீர் விட்டு அழுவாய். என் கூட ஊழியத்தில் வந்து பாருங்க, எவ்வளவு பெற்றோர் அழுகிறாங்கன்னு நான் காமிக்கிறேன். காரணம் பெற்றோரிடத்தில் வந்த சாபங்கள், பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்த தவறான வழிகள். கண்களை மூடுவோம். உன் பிள்ளைங்களுக்கு நீ முன்மாதிரிய சபையில ஒழுக்கம், வேதத்தை விட்டு வேற எங்கேயுமே ஒழுக்கம் கிடையாது. உன் படிப்பு, ஒரு பிள்ளை படிக்கிற படிப்புல ஒரு வருஷத்தோட அந்த புக்கு குப்பைக்கு போயிடும். ஆனா உன் கையில் தூக்கின வேதம் உன் வம்சத்தையே வழி நடத்தும். நீ சாதாரணமான புஸ்தகத்தை கையில் எடுத்திருக்கிறியா? நீ சாதாரணமான ஆண்டவரை நீ தேடுற? ஒன்றில்லாத மண்ணுக்கும் கல்லுக்கும் முன்னே என்ன ஆட்டம் போடுறான் தெரியுமா? எவ்வளவு பயபக்தியா இருக்கிறான் தெரியுமா? எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறான் தெரியுமா? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க நீ எப்படி இருக்கிற? அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், முன்னே உலகத்துக்கு நான் வைராக்கியமா இருந்தேன், இப்ப இயேசுக்கு நான் வைராக்கியமா இருக்கிறேன் என்று சொல்லுங்க. ஒப்பு கொடுப்போமா? உன் கையில தான் இருக்கு. குழந்தைங்களாம் கண்ணை மூடி கையை உயர்த்து. ஏசப்பா கை உயர்த்து. ஏசப்பா நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்ன இருக்கிற ஊழியக்காரன் நான் சாகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், நீ கீழ்ப்படியலன்னா கூட. ஆனா எனக்கு சாபம் கிடையாதுன்னு நல்லா தெரியும். கீழ்ப்படியாத உனக்கு சவுலை கர்த்தர் புறமே தள்ளினது போல உன்னை முக்கியமான விஷயத்துல புறமே தள்ளுவார். ரொம்ப நாள் காத்திருந்து கேட்கிற விண்ணப்பம் உனக்கு கேட்கப்படாமல் போகும். என் ஆண்டவர் வானத்தை அடைத்துக் கொள்வார். உன் ஜெபம் கேட்கப்படாதபடி செவியை மூடிக்கொள்வார். அப்பொழுதுதான் சொல்வார், உன் அக்கிரமம் தான் தடுத்தது, உன் கீழ்ப்படியாமை தான் தடுத்தது. என் கரம் ஒன்றும் குறுகி போகவில்லை. உன் அக்கிரமம் தான் உனக்கு நான் ஜெபத்தை கேட்கக்கூடாதபடி தடுத்தது. சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன அலட்சியம் உன் குடும்பத்தை புறமே தள்ளி இருக்கிறது. நீ கண்ணுக்கு முன்னால் ஆசீர்வாதத்தை பார்க்கறது ஓ கையில தான்.
கண்ணுக்கு முன்னால சாபத்தை அனுபவிக்க போறது உன் கையில தான் இருக்கு. வேதம் சொல்றது, தேவன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். ஆனால் அலட்சியம் உள்ளவனை, மேட்டிமை உள்ளவனை, பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்துதான் இருக்கிறார். அவன் காணியாட்சிக்கு புறம்பே தள்ளப்படுகிறான். ஏசப்பட்ட சொல்லு, என் பிள்ளைங்களுக்கு நான் ஆசீர்வாதமான தாயா இருக்கும், ஆசீர்வாதமான தகப்பனா இருக்கும், நல்லதை கற்றுக் கொடுக்கிற தாய் தகப்பனா இருக்கணும்ப்பா. நான் தவறு செய்யறேன், ஏசப்போடு பேசுறேன், ஏசப்போடு பேசு. அவரை தவிர வேதனை யாராலே நீக்கும்? அவர் ஒருத்தர் தான் அவனுக்கு சிலுவையில ஜீவனை கொடுத்தவர். உன்னை என்றும் விசாரிக்கும் தகப்பனவர் உன் அருகே இருக்கிறார். கலங்காதே. கரங்களை உயர்த்துவோம் ஆண்டவருக்கு நேரம். சரண்டர், நான் ஒப்பு கொடுக்கிறவங்க அவங்க வாக்கு கொண்டு உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன் அருகே இருக்கிற கலங்காதே. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன் அருகே இருக்கிற கலங்காதே. உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர். மகனே, உன்னையும் நேசிக்கும் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே. சொல்லுவோமா? கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே. காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும்
பிள்ளைகளை போஷிக்கிற ஆண்டவர். ஒரு தகப்பனை போல பிள்ளைகளை தோளில் தூக்கி சுமக்கிற ஆண்டவர். உனக்காக சிலுவையிலே தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்தவர். இவர் உதவி செய்ய மாட்டாரா? இவரை நம்பாம யார் மேல் நீ நம்பிக்கை வைத்திருக்கிறார்? எலியா இருக்கும்போது இஸ்ரவேல் ராஜா அந்நிய தேவத்தினிடத்தில் போய் குறி கேட்கும்படி அனுப்புகிறார். உடனே எலியா சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவன் இல்லை என்றால் நீ அந்நிய தேவத்தை நாடுகிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற கட்டிலிருந்து இறங்காமல் செத்து போவாய். ஆண்டவரை விட்டு வழி விலகுவது உனக்குதான் ஆபத்து. காக்கைகளை போஷிக்கிற ஆண்டவர், உனக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர், ஒரு தகப்பனை போல உன்னை தோளில் தூக்கி சுமக்கிற ஆண்டவர், இவரை விட்டு நீ யாரை நம்பி இருக்கிறாய்? அவரை ஒப்பு கொடுப்பார். அவர் கண்ணீர்லாம் துடைப்பார். அவர் உன் வியாதியை நீக்குவார். உன்னுள்ள வியாதிகள் நீங்கும். உன் சாப ஆசீர்வாதமா மாறும். நீ துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு தக்கதாய் கர்த்தருடைய சரியாய் மகிழ்ச்சியாக்குவார். கரகத்திற்கு நன்றி சொல்லுவோம். பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற நல்ல பிதாவே. சங்கீத வழக்கம் எல்லாம் எளிமையில் இருந்து அப்படியே சங்கீதத்துக்கு சங்கீத புஸ்தகம் 66 முடிகள். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாகிய பாட்டு. பூமியின் கடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி உமது கிரிகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் நீரெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரன் இடத்தில் நடப்பிக்கும் கிரிகைகள் பயங்கரமானவர். கடலை தனியாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். அங்கே அவர்கள் களி கூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாது இருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவர் துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஓட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர். வெளியே புடமிடுவது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையை நிரம்ப பண்ணீர். தீயையும் தனியையும் கடந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்துவிட்டீர். சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பேன். இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகள் உடனே கொழுமையானவைகள் உமக்கு தகன பலியாய் இடுவேன். காளைகளையும் செம்மறி ஆட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லோரும் அந்த தேவனால் அவர் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவருக்கு புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரமம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தம்மாலும் தமது கிருபையை எனக்கு விலக்காமல் ஒரு தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இது ஒரு பாடல் மாதிரி. 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் தேவனை குறித்து துதித்து பாடுற விஷயம். முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். யார பாட சொல்லியிருக்காங்க? பூமியின் குடிகள் எல்லாரும். நம்ம மட்டும் இல்லை, இந்த பூமியில இருக்க எல்லாருமே தேவனை
துதித்து பாடிட்டு இருக்காங்க. இந்த 1ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் வரையும் அவர் நம்மளை நடத்தினது, அவர் செய்த கிரியைகள் பெரியவைகள், அவர் நமக்கு செய்த நன்மைகள் எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்றது தான் தாவீது ராஜா இந்த பாடலை பாடியிருக்காரு. 3ஆம் வசனத்திலையும் 5ஆம் வசனத்திலையும் பாத்தீங்கன்னா, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். அவருடைய கிரியைகள் கொஞ்சமா இருக்காது. கிரியைகள்னா அவர் செய்யற நன்மைகள், அவர் செய்யற எல்லா விஷயமுமே தேவனுடைய கிரியைன்னு சொல்லுவோம். அவர் செய்யற எந்த விஷயமும் சின்னதா இருக்காது. எல்லாமே எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். எல்லாரும் பேசப்படுற அளவுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். 5ஆம் வசனம் வாசிங்க. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரனுக்கு நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானது. யார் தேவனை துதிக்கிறோம்? முதல் வசனத்துல பார்த்தா பூமியின் குடியைகள் எல்லாரும் தேவனை துதிக்கிறோம். 5ஆம் வசனத்துல பார்த்தா அவர் யாருக்கு நன்மையை செய்கிறாரு? யாருக்கு? மனுஷங்களுக்கு தான் ஆண்டவர் நன்மையை செய்கிறார். ஆனா ஆகாயத்து பறவைகள், பட்சிகள், எல்லாமே ஊரு பிராணிகள் எல்லாத்துக்குமே ஆண்டவர் என்ன பண்ணார்? நன்மையை செய்கிறார். அதே நேரத்துல யாருக்கு அதிகமான கிரியை செய்கிறார், யாருக்கு அதிகமான நன்மை செய்கிறார்னா நம்மளால் மனுஷங்களுக்கு மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நாம தேவனை துதிச்சு மகிமைப்படுத்தணும். 14ஆம் வசனம் வாசிங்க. என் நிக்கத்தில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். இந்த 13 வசனம் வரைக்கும் ஆண்டவரை நம்ம துதிச்சு பாடுறோம். என்னென்ன சொல்லி இருக்காருன்னு சொல்லி நம்ம தேவனை இது வரைக்கும் நம்மளை வழி நடத்தினார். தேவனை நம்ம துதிச்சு பாடுறோம். அவருக்கு செய்த நன்மையை நினைச்சு நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்துல இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா 14ஆம் வசனத்துல நமக்கு இது வரைக்கும் செஞ்சதுக்கு நம்ம வாயை திறந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பொருத்தனை பண்ணியிருப்போம். அந்த பொருத்தனையே செய்யாம விட்டுருப்போம். ஆனா அந்த பொருத்தனை எப்ப செய்யணும்னா நமக்கு நன்மை கிடைச்ச உடனே செய்யணும்னு இல்லை, நம்ம நன்மைக்கு முன்னாடியே அதை செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், இதை விட பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். இந்த இக்கட்டு நாளில் என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து, கஷ்டம் இருக்கும்போதுதான் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? பொருத்தனை பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இந்த டைம்ல அநேகருக்கு கொரோனா வருது. கொரோனா இருக்கிறவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. என்ன வேண்டி இருப்பாங்க? ஒரு ஹிந்துவா இருந்தா என்ன வேண்டி இருப்பாங்க? நான் நடந்தே கோயிலுக்கு வரேன், நான் காவி எடுக்கிறேன், இல்லைன்னா நான் வேல் குத்திக்கிறேன், அந்த மாதிரி பொருத்தனை பண்ணுவாங்க அவங்க. ஆனா நம்ம கிறிஸ்தவங்களா இருக்க யாராவது பொருத்தனை பண்ணியிருக்கோமா? எனக்கு ஜுரம் வந்துச்சு, நான் கஷ்டப்பட்டிருந்தேன், என் கடனை அடைச்சிட்டேன், இதுக்கெல்லாம் நான் பொருத்தனை செய்யறேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜோம் பண்றோமா? ஆண்டவர் நன்மை கொடுத்துட்டாருன்னா அதை மறந்துடணும். ஆனா இது வரைக்கும் நம்ம பொருத்தனை பண்ணி இருந்து அதை செய்யாம விட்டுருந்தா ஆண்டவர் நம்மளை கேட்கிறாரா? நீங்க இந்த பொருத்தனை பண்ணீங்க, எனக்கு செய்யல. ஆனா நம்ம மனசாட்சி பிரகாரம் நம்ம ஆண்டவருக்கு செய்த பொருத்தனை என்ன பண்ணணுமா? செய்யணுமா? இக்கட்டு நாள்ல நம்ம வாயை திறந்துதான் ஆண்டவருக்கு பொருத்தனை செய்யறோம். நம்ம மனசால என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை ஆண்டவருக்காக செலுத்திடணும். அதை தாமதப்படுத்தவே கூடாது. அப்படி செஞ்சோம்னா திருப்பி நமக்கு கஷ்டம் வரப்போ மறுபடியும் நம்ம பொய்யாதான் பொருத்தனை பண்ணுவோம் நினைச்சுக்கணும். நமக்குள்ளே அந்த ஒரு நினைப்பு இருக்கணும். இந்த பொருத்தனை பண்ணி நான் செய்யாம விட்டுட்டேன், திருப்பி நான் பொருத்தனை பண்ணனா அதையும் செய்ய மாட்டேன்ற நினைப்பு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? திருப்பி பொருத்தனை செய்யறப்ப அதை தேவனுக்கு உண்மையா செலுத்துவோம். 15ஆம் வசனம் வாசிங்க. ஆட்டுக்கடாக்களையும் இனப்புகையுடனே உண்மையானவைகளை தகன பலியாக இடுவேன், காளைகளையும் சின்னறியாட்டு கடாக்களையும். இந்த வசனத்துல பார்த்தா நம்ம பொருத்தனைகள் எப்படி எப்படி இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வசனம். ஆட்டுக்கடாக்கள்ல பார்த்தா கொழுமையானவைகளை கொடுக்குறாங்க. ஆனா நம்ம இருக்கிறதுலே ஓட்டையான காசு, செல்லாத காசு, எந்த கடையிலையும் வாங்காத காசு, அப்படிதான் நம்ம என்ன பண்றோம்? காணிக்கையாவே போடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தேவனுக்கு புதுசா நம்மகிட்ட எது நல்லா இருக்குதோ அதை தான் கொடுக்கணும். இப்ப நம்ம இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்யறதா இருந்தா கூட எப்படி செய்யறோம்? மற்றவங்களுக்கு நமக்கு தேவையில்லாத துணியை தான் கொடுக்குறோம். ஆனா ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்படி கொடுக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமானது. மற்றவங்களுக்கு உதவி செய்யறப்ப கூட நிறைய பழைய துணி கொடுத்தா கூட பரவாயில்ல, அது கூட ஒரு 2 புது துணியை கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவாங்க. இருக்கிறத விட சந்தோஷப்படுறது அந்த புது துணியை பார்த்தாதான். நம்ம கொடுத்து உதவுறதும் அந்த மாதிரி தான். நம்ம செல்லாததும் தேவையில்லாததையும் கொடுக்குறோம் ஆண்டவருக்கு. நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கே செல்லாததை கொடுக்குறோம். கூட ஏசப்பா நமக்கு அதிகமா கொடுத்துட்டு இருக்காரு, நமக்கு நிறைய செய்யறாரு. இது வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கதே தேவனுடைய கிருபை. அவருக்கு கொடுக்குறப்ப என்ன பண்ணணும்? நம்மகிட்டே இருக்க பெஸ்ட்டை தான் ஆண்டவர் கொடுக்கணும். காயின் ஆபேல் கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். பெஸ்ட்டை கொடுத்த உடனே தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அதே மாதிரி தான் நம்ம எப்பயுமே ஆண்டவருக்கு பெஸ்ட்டை கொடுத்தோம்னா ஆண்டவர் நம்மள இன்னும் அதிகமா ஆசீர்வதிப்பார்.
18ஆம் வசனம் வாசிங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நம்ம இருதயத்துல வந்து கொடுத்தது ஆண்டவருக்கு வந்து காணிக்கை கொடுத்துட்டோம், இல்ல பொருத்தனை கொடுத்துட்டு நம்ம இருதயத்துல வந்து கெட்டதை நினைக்க கூடாது. ஐயோ இருந்த காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே, ஐயோ இருந்த நல்ல துணி கொடுத்துட்டோமே அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கொடுத்ததுக்கு பிரயோஜனமே இல்லை. ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது மெய்யா ஆண்டவருக்கு பிடிச்சதா கொடுக்கணும். நமக்கும் வந்து மனசு உகந்து கொடுக்கணும். அந்த உகந்து கொடுக்கறப்பதான் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பார். நீங்க எது செஞ்சாலும் சரி அதை வந்து மனப்பூர்வமா செஞ்சீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே வரும். 20ஆம் வசனம் வாசிங்க. என் ஜெபத்தை தள்ளாமலும் நமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய ஜெபத்தை வந்து ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், தள்ள மாட்டார்னா எப்படி கேட்க மாட்டார். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி, கஷ்டம் வரப்ப நம்ம தேவனை தேடுவோம். நீங்க பொருத்தனை பண்ணாமல செஞ்சது ஆண்டவர் செஞ்சதை நம்ம திருப்பி செய்யாம இருந்தோம்னா அந்த டைம்ல ஆண்டவர் திருப்பி நம்ம ஜோம் பண்றப்ப ஏசப்ப என்ன பண்ணாரு, மறுபடியும் ஜோம் பண்றான், நம்மகிட்ட கேட்கறான், திருப்பி கொடுக்க மாட்டான்னு நம்மகிட்ட விட்டு ஆண்டவர் எந்த விஷயமும் நம்மளை விட்டு தள்ளல. ஆனா இப்படியே பண்ணிட்டு இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், நம்மளுடைய ஜெபத்தை கூட கேட்கவே மாட்டார். நம்ம ஜெபத்தையும் கேட்க மாட்டார். நம்மகிட்ட இருக்க கிருபையை என்ன பண்ணுவாரு, ஏசப்பா எடுத்துப்பாரு. தேவனுடைய கிருபையை ஒரு நாள் மட்டும் நம்ம மேல இருந்து எடுத்துட்டா என்ன ஆகும்னு யோசித்து பாருங்க. சப்போஸ் நடந்து போற ஒரு பழமொழி கூட இருக்கும், புல்லு தடிக்கி விழுந்து செத்தவனும் இருக்கிறான்ட்டு. புல்லு தடிக்கி விழுந்தா கூட செத்துடுவான், லாரியே ஏறினா கூட அவன் உயிரோட இருந்தவனும் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது தேவனுடைய கிருபை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எதுவுமே நமக்கு ஆகாது. அது மாதிரி நம்மளுடைய தேவனுடைய கிருபையை வந்து நம்மகிட்ட இருந்து எடுக்கக்கூடாதுன்னா நம்ம தேவனுக்கு செய்த பொருத்தனைகள், தேவன் செய்த நமக்கு ஆராதனை நேரத்துல தேவனை துதிக்கிறது, நம்ம காணிக்கையை செலுத்துறது, புதுசா செலுத்துறது, பொருத்தனை செஞ்சோம்னா அதை ஆண்டவருக்கு முழு மனசோட செஞ்சீங்கன்னா ஆண்டவர் வந்து நம்மளுடைய ஜெபத்தையும் நம்மளுக்கு இருக்க கிருபையும் நம்மளை விட்டு எடுக்க மாட்டோம். நல்லா கைதட்டி கத்துருங்கன்னு சொல்லுவாங்க. கல்யாண பெண்கள் ஆமென். அக்கிரம சிந்தை கொண்டு வந்ததினால் கர்த்தரின் ஜெபத்தை கேட்க மாட்டார். ஆமென். பக்கத்துல கை பிடிக்காதுங்களா? உங்க எண்ணெல்லாம் உங்க சிந்தனைலாம் ஆண்டவர் சந்தோஷப்படுற விஷயம் தானா, ஆண்டவர் மெச்சிக்கொள்ற விஷயமா? எண்ணம், சிந்தனை மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியும். உன்னை உருவாக்குனவர், உன் அசைவு, உன் பார்வை, உன் இருதயத்தின் யோசனை எல்லாம் அவருக்கு தெரியும். அக்கிரமமா இருக்குமானா கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கணும். எச்சரிக்கையா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்துல நடக்கிற எல்லா ஜெபங்களும் நடைபெறும். ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எல்லாரும் நாளைக்கு சாயங்காலம் இந்திரா அவங்க வீட்டுக்கு நீங்கள் வாங்க. உங்களுக்கு ஊழியத்தை குறித்து இந்த கொயர் ஊழியம் ஆத்துமாக்களை குறித்து வருஷத்துக்கு 2 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதை குறித்து நான் திட்டமிட போகிறோம். ஊழியத்தில் ஆர்வம் உள்ள பிள்ளைகள் சரியாய் 6:30 மணிக்கு நீங்கள் வரணும். 7:30 மணிக்கெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சிடும். 1 மணி நேரம் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறவங்களோடு நேரத்தை நிச்சயம் சீசுகளோடு செலவு செய்தார். எந்த ஊழியத்தினாலும் மனைவிகளும் சகோதரிகளும் மட்டும் வர்றாங்களாம், புருஷர்களும் தம்பிங்களும் கண்டிப்பாக வந்து அதில் ஒரு ஆர்வம் உள்ளவங்களாம் மாறணும். இந்த உலகத்துலேருந்து நீங்கள் எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் கூப்பிடாமலே கூட வரும். என்ன தெரியுமா? ஆத்துமா ஆதாரம். ஓகே, அல்லேலூயா. ஆமென். உலகத்திலே தலை சிறந்த ஒரு வேலை ஒன்று இருக்குன்னா ஒரு ஆத்மாவுக்கு இயேசுவை குறித்து சொல்றது தான். அதை விட பெஸ்ட் பிளஸிங் எதுவுமே கிடையாது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்த பிதாவானவரை கனம் பண்ணுவார். எனவே அதை வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். செவ்வாய்க்கிழமை நடக்கிற ஊழியங்கள் நடைபெறும். புதன்கிழமை கல்வார் நகர் கோயந்தம்மாள் அவங்க வீட்டில் செபக்கூடுகை நடைபெறும். அது கலந்து கொள்ளுங்கள். சாயங்காலம் சரியாக 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் இந்த செபம் நடைபெறும். வியாழக்கிழமை கீழப்பாக்கம் பகுதியை மையமாக வைத்து செபக்கூட்டம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை நடக்கிற அந்த ஏரியாவில் செபக்கூட்டம் நடைபெறும். சனிக்கிழமை வாலிப தம்பிகள்லாம் கீழ்ப்பிடிவீங்களா?
பாஸ்டருக்கு கீழ்ப்படியணும்னு யாருக்கும் ஆசை இருக்குது? கை வைத்துக்க பார்க்கலாம் தம்பிங்க. ஆமா, சனிக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு நீங்க சர்ச்சுக்கு வரணும். 1 மணி நேரம் மறுநாள் ஆராதனைக்காக, வாலிப சமுதாயத்துக்காக, தேசத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. உங்க ஜெபம் தான் உங்க பாஸ்டரை பாதுகாப்பா வச்சிருக்கும். சரியா? ஓகே. நல்ல சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் மாதம் சீக்கிரம் வந்துடணும். வேலையில 7 மணிக்கு நீங்க சர்ச்சுக்கு வரணும். உங்களை ஜெபத்துல நடத்துவாங்க. ஆமென், அல்லேலூயா. வாலிபன்னா யார் தெரியுமா? 13 வயசுக்கு மேல இருக்க தம்பிங்களாம் வாலிபர். சரியா? அதுவே கேர்ள்ஸ் நீங்க என்ன சனிக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு கூடி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வீட்டில், வாலிப பிள்ளைங்க வீட்டில் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வீட்டில் நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க ஜெபத்தை நித்யாக்கா கைட் பண்ணுவோம். சரியா? ஓகேவா? நித்யாக்கா பண்ணணும். ஓகே, நடத்துவீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கேர்ள்ஸ் வீட்டில் ஜெபம் நடக்கணும். சரியா? நாம ஜெப குறிப்பு நீங்க தேசத்திற்காகவும், சபைக்காகவும், சமுதாயத்திற்காகவும் உங்களுக்குள்ள வாலிப தம்பி தந்தைகள் நிறைய பேர் தன் வாழ்க்கைய விசுவாசு சீரழிக்கிறது. அவங்களாம் ரட்சிக்கப்படுறதுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆமென். கீழ்ப்படிவீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஞாயிற்றுக்கிழமை சரியா 7 மணிக்கு ஜெபம் நடைபெறும். நான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். பாஸ்டர் நான் சாவல் வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது தான் ஏசப்பேன்னு வச்சுருக்கிறார். நீ கீழ்ப்படிஞ்சனும் உனக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படினும் உங்க வம்சத்துக்கே அது சாகும். அவ்வளவுதான். அதில் நீங்க எச்சரிக்கையா இருக்கு. அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவ சொந்த ஊர்ல யாரும் மறிக்கலையாம். உடனே ஏசப்பா அந்த ஊர்ல நிறைய அற்புதம் செய்யல. நஷ்டம் யாருக்கு? அந்த சொந்த ஊர்காரங்களுக்கு தான். சரியா? அதனால நீங்க அதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பாஸ்டருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுறீங்கன்னா உங்க பிள்ளைங்க அதை கவனிப்பாங்க. நீங்களே கீழ்ப்படியலைன்னா அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. அது உங்களுக்கு வேதனையே தரும். ஆமென். அது கூட அக்கிரம சிந்தை தான். சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ 17ஆம் தேதியில இருந்து லாக்டவுன், தேர்ட் லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க. தேவாலயம் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 17ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி நம்ம சபையில ஊழியம் வைத்திருந்தோம். நீங்களாம் ஜெபம் பண்ணலன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சந்தோஷமா படுறாங்க. மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனா நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை குறித்து அடுத்த வாரம் அறிவிப்பேன். ஆமென், அல்லேலூயா. அதை குறித்து அடுத்த வாரம் அறிவிப்பேன். கடைசி நேரத்தில் கூட ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. ஆனால் செபியுங்கள். 17ஆம் தேதியிலிருந்து நியமிக்கப்பட்டபடி கூடுகை நடக்க வேண்டும். பாஸ்டர்மா எல்லாருமே நல்ல நல்ல பாஸ்டர்மா சாட்சி உங்க சபைக்கு, நம்ம சபைக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடியனுக்கு நடத்தணும்னு ஆசை. பட் அதை குறித்ததான வருகிற வாரத்தினுடைய அந்த அறிவிப்பை அடியன் எதிர்பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. சரிங்களா? அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதற்காக செபியுங்கள். இருந்தாலும் தோத்திரம் இல்லைன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தா எல்லாத்தையும் செய்வேன். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதற்கான அறிவிப்பு அடுத்த வாரம் அறிவிக்கப்படும். அதுக்காக நீங்கள் செபியுங்கள். தடைகள் விலகும்படியா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ உங்களோட சாட்சிக்குரிய நேரம். நீங்க சாட்சி சொல்லலாம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்திருப்பாரானால் சாட்சி சொல்லலாம். சாட்சி இருக்கிறதா? சீக்கிரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். காலேஜ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். நல்ல மார்க் தான் எடுத்து, ஆனா காலேஜ் கிடைக்கல. என்ன கோர்ஸ் படிக்கலாம்னு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. 5 கோர்ஸ்ல இருந்து அப்படி மாத்தி கடைசியில நான் விட்டேன். படிக்கவே வேணாம்னு நினைச்சேன் நான். அப்புறமா கடவுள்கிட்ட கேட்டேன், உங்க சித்தம் என்ன சப்பா, நான் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டேன். நல்ல ஒரு காலேஜ் கொடுத்தாங்க, நல்ல ஒரு கோர்ஸ் கொடுத்தாங்க. அல்லேலூயா. கைத்தறி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்லா தட்டுங்கப்பா. வேற சாட்சி இருக்குதா? அங்கே உட்காந்து வேற சாட்சிக்கிறோம். வேற சாட்சி இருக்குதா? நான் சொல்றது கேட்கறது தான் இங்க வரணும். கர்த்தர் நமக்கு மயப்பட்டதாக எங்க வீட்டுக்காரரு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஊசி போடுறப்ப பயந்துட்டே தான் போட்டாரு. எதனா ஆயிடும் அப்படி இப்படின்ட்டு
ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கிறேன், நீ இருப்பா, நான் இருக்கணும்ல அப்படின்னாரு. இல்லை பயப்படாத, அதில் ஒன்றும் அவரை நினச்சி பயந்துட்டே தான் பட்டேன். ஏன்னா அவருக்கு நரம்பு தளர்ச்சி வேற இருக்குது, அடிக்கடி நரம்பு தளர்ச்சி வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் போடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. இவர் பயந்து நான் கம்பல் பண்ணி போட வச்சேன். நான் போடணும், நம்ம கூட இருக்கிறவரும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் எப்படியும் வலுக்கட்டாயமா போட வச்சேன். முனைக்கிட்டே போட்டாரு. சேர்ந்து எசப்பா அவரு இந்த மாதிரி இருக்கிறாரு, இந்த மாதிரி உடம்பு வேற, தலைவலி வேற, ஒத்த தலைவலி அடிக்கடி வரும் எசப்பா, அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது எசப்பா அப்படின்னு போட்ட அன்னைக்கு நைட்டு நெஞ்சு வலிக்குதுன்னு ரொம்ப நெஞ்சு வலிக்குது அப்படின்னாரு. எனக்கும் அப்படிதாங்க இருந்துச்சு. பயப்படாத, இன்னொரு எது கேட்டாலும் இப்படியே சொல்றேன் அப்படின்னாரு. என்ன சாப்பாடிக்கணும் முடிவு பண்ணிட்டு அப்படின்னா இல்லைங்க நிஜமா அப்படி இப்படின்ட்டு சும்மா பக்கத்து வீட்டுல இருக்கவங்களா சும்மா சொல்லிட்டாங்க, நீ இத்தனை நாள் அவளை அடிச்சிருப்பா, உன்னை என்ன பழி வாங்குறா. ஐயோ நிஜமா இல்லைங்க, நான் அந்த மாதிரி உன்னை பழி வாங்குவாங்க அப்படின்னு நம்பவே இல்லை. நைட்டு ஒரே சண்டை, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இது அது பண்ணுது இது பண்ணுதுன்ட்டு ஏசப்படுச்சோம். ஏசப்பா நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் அவரை அனுப்பிவிட்டேன். நான் அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது ஏசப்பா, அவருக்கு வந்து அப்படி பயப்படுறாரு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஏசப்பா அப்படின்னு. இந்த ஒரு 2 வாரம் ஆகுது நல்லபடியா இருக்கிறாரு, மற்ற எந்த பிரச்சனையும் இல்லாம இது வரைக்கும் காப்பாற்றினாருக்காக ஏசப்பாக்கு நன்றி. அது மட்டும் இல்லாத போன வாரம் இந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கம்பெனிக்கு அனுப்பிச்சு விட்டாரு ஓனரு. தனியா போகணும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. என்னால் தனியா போக முடியாது, யாருன்னா கூட துணைக்கு அனுப்பிச்சா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். திரும்ப பஸ்ல தனியா போக சொன்னேன், நான் போக மாட்டேன்னு. அப்படி போகாதாலும் வேலைக்கு தேவையில்ல, எது சொன்னாலும் செய்யணும், அப்படி இருக்கிற ஆள் தான் எங்களுக்கு தேவை, இல்லைன்னா நீ வராதமா அப்படின்ட்டாரு. எதுக்கு இருந்தாலும் உங்களுக்கு கூட ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு இருக்கணும்னா அப்ப இத்தனை நாள் நீ சீனியர் இருந்து என்ன பண்ற அப்படின்ட்டு என்ன ரொம்ப எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தாரு. என்னடா ஏசப்பா நான் தனியா இது வரைக்கும் பஸ் ஏற தெரியாது எனக்கு, இது வரைக்கும் எதுக்குமே நான் போனதில்ல. பஸ் எங்க வீட்டுக்காரருக்கு போடுவாரு, அது மாதிரி என்னன்னா அக்கா தங்கச்சி கூட தான் கும்பலா போவோம். இது மாதிரிதான் இருந்து நீ தனியா போய் தான் ஆகணும், நீ எப்ப இதெல்லாம் கத்துக்கிறது அப்படின்ட்டு. நான் ஏசப்பா எல்லாருமே பெரிய பெரிய அதிகாரிங்க இருப்பாங்க, எல்லாம் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க, என்ன இந்த மாதிரி தனியா என்ன மாட்டி விட்டாரு ஏசப்பா அப்படின்ட்டு. நான் குழந்தைய வேற குழந்தை ரைட்டுன்னு போகக்கூடாது கம்பெனில சொன்னா, குழந்தை இங்கே விட்டுட்டு போவோம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கடையில வாங்கிக்கிட்டாங்க. குழந்தை நான் ஒரு பக்கம் குழந்தைய விட்டுட்டு போறேன், ஓனர் சொல்றது மதிக்கணும், பாசு சொல்றது ஞாபகம் இருக்கும். நீ உயிர் போற கஷ்டமா இருந்தாலும் ஓனர் சொல்ற வேலையை செஞ்சுட்டு தான் நீ போகணும் அப்படின்னு பாசு அடிக்கடி சொல்லுவாரு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பஸ்ல ஏறப்ப எனக்கு குழந்தை நினைப்பா, குழந்தைய விட்டு போறதா முக்கியமா கம்பெனி வேலையா இருக்குது. வேலை விட்டு நின்றுலாமா, இப்படியே போன் போட்டு சொல்லிட்டு போயிடலாமா, வேலைக்கே வராமா அப்படின்னு நினைச்சேன். பஸ்ல ஏறப்ப எனக்கு பயம் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு, தனியா கூட பஸ்ல போறது அப்படின்ட்டு. போய் இறங்குறப்ப ஆண்டவர் பாதுகாத்தாரு. அந்த மாதிரி கம்பெனில போய் அந்த பெரிய அதிகாரிகள்கிட்ட பேசும்போது கத்தர் அவங்க கண்ணை தயவு தந்து நல்லபடியா கம்பெனி வேலை முடிச்சுட்டு வர முடியும். கத்தருக்கு எப்படி செஞ்சாரு. கத்தர் பாருங்க ஒரு புது ஒர்க்கு கொடுத்துருக்குறாரு. அல்லேலூயா. கைதிரிக்கதை அடிச்சுடுவோமா? நீ 4 நாள் இப்படிதான் வளரணும். நீ வளரணும்னா கீழ்ப்படியணும். உடம்புல இல்ல, ஆசீர்வாதத்துல கிருபையில நீ வளரணும்னா கீழ்ப்படியணும். ஆமே. கைதிரிக்கதை அடிச்சுடுவோமா? வேற சாட்சி இருக்குதா? என்ன நேரம் ஆகுது? ஓகே. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப உங்களுக்கு கத்தர் காணி கொடுக்கலாம். உங்களுடைய காணிக்கைகள், தசமங்கள், ஸ்தோத்திர காணிகள், பொருத்தனை காணிகளை எடுத்து எழுந்து நில்லுங்கள். பிள்ளைகள் ஒரு பாடலை பாடும்போது கத்தர் காணி கொடுக்கணும். சீக்கிரம் வாங்கப்பா. சீக்கிரம் காணிக்கணும். நல்லா கை தட்டணும். ஏன்னா நீ 1000 மடங்கு வரப்ப நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். விசுவாசம் உள்ளவங்க தான் கை தட்டுவாங்க. ஏன்னா விதைக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம். நிறைய பேர் விளையாத இடத்துல விதைச்சிட்டு இருக்கிறான். ஆனா நீ விளையிற இடத்துல விதைக்கிற. அல்லேலூயா. வாங்க சீக்கிரம் வாங்க. அன்பான இயேசப்பா, நீங்கள் கொடுத்த காணிக்கைகளுக்காக, தசம பாகங்களுக்காக, ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக, பொருத்தனை காணிக்கைகளுக்காக, விளைச்சல் முதல் பலன்களுக்காக, மந்தை தலையீச்சுகளுக்காக, வெள்ளி உடைமைகளுக்காக, பொன்னுடைமைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கொடுக்கிறதை விட 1000 மடங்கு அதிகமாய் கொடுக்கும்படி எங்கள் குடும்பத்தையும், பிள்ளைகளையும், வேலை ஸ்தலங்களையும், அலுவலகங்களையும், கம்பெனிகளையும், ஓனர்களையும், மேஸ்திரிகளையும், இந்த காணிக்கைக்கு காரணமாயிருந்தவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த காணிக்கை உடைய ஊழியத்திற்கு, ஆத்தும ஆதாயத்திற்கு, சிறுமையும் எளிமையுமானவர்களை கர்த்தருக்கு நேராய் திருப்புவதற்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.